அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருநாட்டின் இன்றைக்கு ஒரு வெற்றி திருநாள். கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை கொண்டாடுகிற திருநாள். மற்றொரு புறம் கார்கில் போரில் நமக்காக வீர தியாகங்கள் புரிந்த நம் சகோதரர்களுக்கு, அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற நாள் கூட. இந்த நாளில் சென்னை போர் நினைவு சின்னத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் இராணுவ பிரிவின் தலைவர், இப்பொழுது இருக்கக்கூடிய ராமன் உள்பட முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொடர்ந்து நாம் இந்த நாளில் போர் நினைவு சின்னத்தில் வீர வணக்கம் செலுத்துவதை கடமையாக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலையில் நாம் அங்கே வீர வணக்கம் அஞ்சலி செலுத்தி, மலர் அஞ்சலி செலுத்தி, மாநில துணைத் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு அந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடிவிட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு திரு ராமன் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார். அவரோடு கார்கில் போரில், அந்த போர் நடக்கும்போது அந்த போரில் ஈடுபட்ட வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். துணைத் தலைவர் வாசுதேவன், மற்றொரு துணைத் தலைவர் சுரேஷ் போன்றவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் 1 நிமிடம் 2 நிமிடம் அவருடைய அங்கே இருந்த அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதே போன்று மாநில செயலாளர் சகோதரி பரிமளா சம்பத் அவர்களும், ஊடகப் பிரிவு தலைவர் ரங்கநாயகன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது ராமன் அவர்கள் இந்த கார்கில் போர் நினைவு தினத்தை குறிப்பிட்டு சில கருத்துக்களை தெரிவிப்பார். வணக்கம் எல்லோருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலுடன், அண்ணன் கரு நாகராஜன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இந்த ப்ரெஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன். கார்கில் யுத்தம் முடிந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த கார்கில் விஜய் வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடுவதன் நோக்கம், அதில் உயிர் நீத்த அனைத்து போராளிகளுக்கும், அந்த சோல்ஜர்ஸ்க்கு நம்ம வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 முன்னாள் படை வீரர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த படை வீரர்கள், வார் மெமோரியல்னு நம்ம போர்ட்ரஸ்ட் கேட் நம்பர் 1க்கு முன்னாடி, நேப்பியர் பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்குது, அங்கு சென்று வீர வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கின்றோம். அந்த வார் மெமோரியலுக்கு அனைத்து ட்ரை சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி சார்பாக ஜிஓசி, ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங், அவர் அஞ்சலி செலுத்தினார். கவர்னரும் வந்திருந்தார். ஏன்னா 25வது ஆண்டு என்ற முறையிலே கவர்னர் அவர்கள் RN ரவி அவர்களும் வந்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் இராணுவ படை வீரர்களின் அணி சார்பாக நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 25வது ஆண்டு கார்கில் வெற்றி விழாவை கொண்டாடுவதன் நோக்கம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட 16,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நமது இராணுவ வீரர்களும், அதுவும் ஏர்ஃபோர்ஸ் செய்த பெரிய காரியம் அவங்களால தான் முடியும். ஏன்னா அவங்க இன்ட்ரூஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். அவங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து வெவ்வேறு பகுதியிலே, அந்த கார்கில் பகுதியிலே, கார்கில் அப்போ ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியாக இருந்தது, இப்பொழுது லடாக் யூனியன் டெரிட்டரியின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அந்த பகுதியிலே பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். ஆக்கிரமித்ததுனால என்ன ஆகிப்போச்சு, ஆக்கிரமித்ததோட நோக்கம் என்னென்னா, NH1, நம்மளோட NH45 திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு வருது, அது மாதிரி NH1 ஸ்ரீநகர்லேருந்து லேகுக்கு செல்லக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவே ஆகும். அந்த நேஷ்னல் ஹைவே தான் மேஜர் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அவங்களோட நோக்கம் அந்த லாஜிஸ்டிக்ஸை தடை பண்ணி அவங்க அட்வான்டேஜஸ் பொசிஷன் எடுத்துக்கணும் தான் அதை பண்ணாங்க. அப்பொழுது பாகிஸ்தானிலே பெர்வேஸ் முஷாரஃப் அங்கே ஜென்ரலாக இருந்தார். நம்ம இந்தியாவிலே விபி மலிக் ஜென்ரலாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அங்கே நம்ம கார்கில் நாயகனாக இருக்கக்கூடியவர் நம்மளது முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின்
பிரதம மந்திரியாக இருந்த கார்கில் நாயகர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவர்தான் இந்த போரை வந்து நீங்கள் நடத்துங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று க்ரீன் சிக்னல். ஏன்னா பார்லிமெண்ட்டோட செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கமிட்டி வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்கணும், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி அவரோட வழிகாட்டுதலின்படி மிக அருமையாக நேர்த்தியாக நமது இராணுவமும் விமானப்படையும் இணைந்து நடத்திய இந்த போரிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. 2 மாதம் 3 வாரங்கள் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த யுத்தத்திலே, இதுக்கு பேர் ஆங்கிலத்திலே ஹை ஆல்டிடியூட் போர், ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் என்று கூறுவார்கள். மிக கஷ்டம். அங்கே -45 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். நினச்சி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அது வந்து இந்தியா வாஸ் காட், இவங்க வந்து இன்ட்ரூஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பண்ண உடனே நம்ம 2 மாதத்தில் அவங்கள எல்லாரையும் வெளியேற்றி அந்த அனைத்து பகுதிகளையும் நாம் கைப்பற்றி அது இந்திய திருநாட்டிற்கு சொந்தமான ஒரு பகுதி என்பதனை நாம் நிலைநாட்டி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த போரிலே பல அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. என்ன நிகழ்வுன்னா, நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பெர்வேஸ் முஷரஃபை நவாஸ் ஷெரீஃப் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் பாகிஸ்தானில். அவர் நவாஸ் ஷெரீஃப் வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணணும் பெர்வேஸ் முஷரஃபை, ஏன்னா தவறாக வழிநடத்தி விட்டார் என்ற காரணத்திற்காக கோர்ட் மார்ஷல் செய்வதாக கூறியவுடன் அங்கே வந்து என்ன நடக்குது, ஒரு கூ நடக்குது. கூ நடந்து அவர் பெர்வேஸ் முஷரஃப் நவாஸ் ஷெரீஃபை அகற்றிவிட்டு அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக ஆகின்றார்கள். நீங்கள் டிஃபரன்ஸை பார்க்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்த யுத்தத்தின் காரணமாக பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை 2 நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, இந்தியாவிலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், நமது பாரதிய ஜனதா கட்சி NDA என்ன நடந்திருக்குன்னா 1999 நடந்த அந்த தேர்தலிலே ஜெனரல் எலெக்ஷனில் 303 இடங்களை கைப்பற்றியது. நீங்கள் பார்க்கணும். அதனால் ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் செய்திருக்கின்ற அரிய பெரிய பணிகளை நாம் இந்த தருணத்திலே அவர்களுக்கெல்லாம் வீர வணக்கத்தை செலுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து, அதே போல் அதனால தான் அக்னிவீர் திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. போன ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப விரிவாக நான் 20 நிமிஷத்துக்கு மேலே நானும் அண்ணனும் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அக்னிவீர் திட்டத்தில் எப்படி ஒரு இராணுவத்தை ஒரு குறைந்த வயதுள்ள ஒரு இராணுவமாக ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள், ராஜ்நாத் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதையும் உங்களுக்கு வலியுறுத்தி நாங்கள் கூறியிருக்கின்றோம். அந்த யுத்தத்திலே பல வீரர்கள் 527 வீரர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். அந்த 527 பேருக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருக்கின்றோம். அதில் விக்ரம் பாட்ரா என்ற ஒரு கேப்டன், அவர் தான் வந்து இந்த பெப்சியோட ஆடில் தில் மாங்கே மோர் என்ற ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்லோகன். அதுபடி அவர் வந்து .5010 அவர் வந்து குண்டடிப்பட்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே மருத்துவ உதவியோடு அவர் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாயிண்ட் நம்பர் 4850 என்பது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட்டு. இந்த 4850 5010 ஒன்றும் கிடையாது, மீட்டர் கணக்கு. மீட்டரை நீங்கள் 3.281 பெருக்குனீங்கன்னா அடி கணக்கு வந்துடும். ஸோ 4850 நான் என் மீது குண்டு அடிபட்டாலும் பரவாயில்லை, நான் கைப்பற்றுகிறேன் என்று கூறி ஒரு 25 இராணுவ வீரர்கள் சிப்பாயோடு சென்று அந்த பகுதியை அவர் கைப்பற்றி விட்டு அவர்களையெல்லாம் காப்பாற்றிவிட்டு, ஒரு சோல்ஜரை காப்பாற்றுவதற்காக அவர் அந்த மறைவிடத்திலேருந்தே வந்ததில் அவர் இன்னொரு குண்டு பாஞ்சு இறந்து போனார். அப்பேற்பட்ட பலிதானங்கள் செய்திருக்கின்றார்கள் நமது இராணுவ வீரர்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் சல்யூட் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அதற்காக அவருக்கு பாஸ்துமஸாக, அதாவது இறந்த பிறகு கொடுக்கக்கூடிய உயரிய இராணுவ மெடல், அதாவது பரம்வீர் சக்ரா அவருக்கு கொடுக்கப்பட்டது. கிரினேடு தூக்கி போடுவாங்க, தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் தே வில் ரஷ் டு தி பாயிண்ட். அதனால் கிரினேடியர் யோகேந்திர சிங் யாதவ் அவருக்கு பரம்வீர் சக்ரா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, மேஜர் அதிகாரி அவர்களுக்கு மகாவீர் சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 உயரிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி உயர்ந்த பலிதானங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த பகுதியிலே. அந்த குளிரையும் மீறி அந்த உயர்ந்த
பகுதியிலே நடந்து செல்வதே கடினமாக இருக்கக்கூடிய பகுதியை இந்த பகுதியெல்லாம் நாம் காப்பாற்றினதான் நமது இந்தியா ஒன்றிணைந்த பாரதமாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை உணர்ந்த மோடி அவர்கள் முந்தானத்து கொடுத்த அந்த பட்ஜெட்டில் பிக்கெஸ்ட் அலோகேஷன் ஃபார் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. 6.21 lakh crores கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1,02,000 கோடி ரூபாய் ஆத்ம நிர்பர் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு இந்தியாவுக்குள்ளேருந்து தயாரிக்கப்பட்ட பொருள்களை வாங்குவதற்காக 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இதனால் என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், வேலை வாய்ப்புகள் பெருகும் என்பதற்காக மோடி அவர்களும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1,02,000 கோடி ரூபாய் உள்நாட்டு டிஃபென்ஸ் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். மொத்தத்திலே 1,72,000 கோடி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். ஏன்னா ஒரு ஆர்மி வந்து செயல்படணும்னா பொருட்கள் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும். போஃபோர்ஸ் கன் அந்த தருணத்திலே மிக உயர்ந்த பணியை செய்திருக்கின்றது. நாம் எப்படி இராணுவ வீரர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோமோ அதே போல் போஃபோர்ஸ் கன்னுக்கு நாம் வந்து சல்யூட் செய்யணும். ஏன்னா அந்த போஃபோர்ஸ் கன்னை மூலமாக தான், ஏன்னா அதோட டிஸ்டன்ஸு, அதோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சு அதெல்லாம் வந்து பிரமாதமாக இருந்தனால தான் நாம் வெற்றியடைய முடிந்தது. எனவே இந்த தருணத்திலே நாம் எல்லோரும் இராணுவ வீரர்களுக்கும் அதே போல் விமானப்படை வீரர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி கொண்டு இப்பொழுது அந்த யுத்தத்திலே நேரடியாக பணியாற்றிய எங்களுடைய அணியின் துணைத் தலைவர் திரு வாசுதேவன் அவர்கள் உங்களிடையே சில வார்த்தைகள் கூறுவார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். நான் டைகர் ஹில் ஏரியாவில் நான் அப்போ பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன் 1999. ஸோ மே மாதம் அந்த மூமெண்ட் ஆரம்பித்து ஜூலை 26 வரலையும் அந்த வார் நடந்துச்சு. அந்த வார் நேரத்தில் பார்த்திங்கன்னா 490 ஆஃபீஸர் ப்ளஸ் ஜவான் நம்ம இழந்திருக்கோம். இருந்தாலும் அந்த வாரம் எல்லாருமே யாருமே அந்த என்ன சொல்லலாம், அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அந்த பயம் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. குளிர் பயம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அது ஒன்லி உணர்வு என்னென்னா எப்படி அந்த பாயிண்ட்ஸை நம்ம பிடிப்போம், அது ஒன்று தான் இதாக இருக்குமே, டார்கெட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே ஒன்லி நாட்டுக்காக. அதுதான் அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இருந்துச்சு. அதனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மேலேருந்து அவன் கல்லெடுத்து அடித்தா கூட நம்ம செத்துருவோம். அதே மாதிரி ஹைட்டில் அவங்க இருக்காங்க, நம்ம கீழேருந்து போகிறோம். அந்த இதை வந்து நம்மளோட இராணுவம் தான் பண்ண முடியும், வேறு எந்த இராணுவம் பண்ண முடியும். இந்தியன் இராணுவத்துக்கு அந்த ஸ்கில்லாம், அந்த ஸ்கில் நமக்கு வந்து ஒரு உணர்வு வந்துடும். எப்படி ஏக்தா பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கூட நிறையா ஃபண்டு கொடுத்தாங்க அந்த கார்கில் வாருக்கு. அதனால் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு ஏக்தா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பானிபட்லேருந்து போகும்போது 2 பக்கமும் ரோடு வழியாக எங்களுக்கு கிளாப் பண்ணி எங்களுக்கு மேலே போகிற வரலையும் ஜம்மு வரலையும் எங்களுக்கு கைத்தட்டி மேலே அனுப்புனாங்க. ஸோ அந்த உணர்வு நாட்டு பற்றுங்கிறது பேட்ரியாட்டிசங்கிறது இதுதான். இந்த 490 பேருக்கு நம்ம சொல்யூட் பண்ணணும். இந்த கார்கில் வார் இதை வந்து வருஷம் நம்ம இப்போ நம்ம எப்படி பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க, அதேமாதிரி வருஷம் இதை நம்ம நடத்தணும். இது 25வது வருஷம். அதுமாதிரி 50வது வருஷத்தையும் நம்ம நடத்துவோங்கிறத நான் பெருமையோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். வேற சுரேஷ் தான் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்களும் அந்த பாயிண்டில் இருந்தீங்களா? முடியும் வாங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் என் முதற்கல் வணக்கம். என்னுடைய பேருங்க கேப்டன் சந்திரசேகரன், கோரா பிஎம்இ. ஆமாங்க. முதலில் கேட்க தலைவர்களுக்கும் சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. 1998 99 26 ஜூலை தான் வெற்றி விழா கொண்டாடினோம். நான் கார்கில் வாரில் முனாபாத் ஸ்டேட் இருந்தாங்க. முனாபாத் ஸ்டேட் வந்து கடைசி ரயில்வே ஸ்டேஷன். அப்பொழுது வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு வண்டி ஃபுல்லாக பால் அனுப்பிச்சாங்க. அந்த பால் எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு, நான் அம்மாவின் பாலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அம்மா பால் குடித்ததுக்கு நீ தேசியத்தை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும். அந்த உணர்வில் ராஜஸ்தான்லேருந்து ட்ரக்கு மூலமாக எனக்கு பால் அனுப்பிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைவர் ஆர்டர் பிறகு ஷூட் ஆன் சைட் முதல்ல வந்து முட்டிக்கை தான் சொன்னோம்.
ஒரு முறை இன்ஃபார்ம் பண்ணு, அவன் கேட்கலையா ஷூட் ஆன் சைட். அதன் பிறகு தான் வந்துங்க எல்லாமே துணிச்சலாக வந்து இதே பாகிஸ்தான் சொல்லுவான், யுவர் ஆர்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் டெல்லி, மை ஆர்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் பேக்கெட்டுன்னுவான். ஆனால் வாஜ்பாய் ஐயா தலைமையில், பிஜேபி தலைமையில் அரசாங்கம் உருவான காரணத்தால் தான் இன்றைக்கி அகில உலகத்திலையும் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்குது. நானே இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்றாலும் இன்னைக்கு கூட நான் துடிப்புடன் இருக்கிறேன். ஒரே ஒரு பைசா வாங்க நான் திரும்ப ரெடியாக இருக்க போத்துக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நான் மதிப்பு கொடுத்துறாங்க, இதில் சந்தேகமே இல்லை. கார்கில்ல இறந்தவர்களுக்கு வீர வணக்கம். நான் நன்றி செலுத்தி அனைவருக்கும் பாராட்டுதலுக்கு வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய். இன்ஃபர்மேஷன் இல்லை சார், இல்லை சார், இல்லை சார். ரெண்டு வார்த்தை பேசுங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்கல்ல, அங்கேருந்தே பேசுங்க. நான் இங்கே தாம்பரத்தில் தான் சார். நான் வந்து இங்கே இருந்த சப்போர்ட். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உணர்வுபூர்வமாக அவங்க சொன்னாங்க. பால் அனுப்புறது மிலிட்ரிக்கு நீங்கள் தேசியத்தில், இந்த தேசத்தில் உங்கள் தாய்மார்கிட்ட குடித்த தாய்ப்பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தாய்நாடை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பாகிஸ்தான் எவ்வளோ ரவுடித்தனமான மிலிட்ரிங்கிறத சொன்னார். எங்கள் ஆர்டர் எங்கள் பாக்கெட்டில் இருக்குது, உங்கள் ஆர்டர் டெல்லியிலேருந்து வரணுன்னு. அப்போ பிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டர் கொடுத்ததுனால தான் நம்ம அதில் வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிறத சொன்னாங்க. அவர் வாசுதேவன் சொன்னது ரொம்ப அழகு. அவங்க பானிபட்லேருந்து போகிற தூரம் ஏறத்தாலும் அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா போகிற வழியெல்லாம் கைதட்டி நம்ம மிலிட்ரி போருக்கு போகிறாங்க அப்படிங்கிற 2 பக்கம் மக்கள் நின்று கைதட்டி அனுப்புறது, அந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு பெருமிதமும் அந்த தியாகமும் நமக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தியாகங்கள்லாம் தமிழ்நாட்டில் தெரியாது. பொதுவாக மிலிட்ரியில் போகிறவங்க, இராணுவத்தில் போகிறவங்க இங்கே நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறது, தேசத்தினுடைய புகழை பேச மறுக்கிறது, தேசங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறதுக்கே ஒரு நாடகம் போடுற ஒரு கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற இந்த ஊரில் அது கிடையாது. சில இராணுவ நண்பர்கள் எனக்கே சொல்லுவாங்க, நாங்கள் அந்த தமிழ்நாட்டை தாண்டி போன பிறகுதாயா ட்ரெயினில் எங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடைக்கும், நம்ம ஊரில் அந்த மரியாதை கிடைக்காது, அங்கிட்டு போக போக எங்களை கடவுளாக பார்ப்பாங்க மக்கள்பாங்க. அது இவங்க சொல்கிற தியாகத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் 53,000 கோடி சொல்லுங்க சார். 25ண்ணா, 25வது எல்லா விழாலையும் கலந்துருப்பாங்க. இதே மாடியில் இதே மாதிரி நிகழ்ச்சியில் அவங்க ஏற்கனவே பங்கேற்றிருக்காங்க. ஊரில் இல்லைங்கிறதுனால அவங்க கலந்து டெல்லியில் இருக்கான். அது எதுக்கு ஊரில் இல்லைன்னா? வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? முக்கியமான கேள்வி கேட்டு. 1 ரேங்க் 1 பென்ஷன் வெல்ஃபேர் மெஷர்ஸ் 53,000 crores கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சாதனை. அது வந்து ஒரு வேகம் கொடுக்குது. நம்ம இராணுவத்தில் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை இளைஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களின் ஆட்சிக்கு நன்றி செலுத்துவதிலே நாங்கள் கடமைப்பட்டோம். ஆனால் எக்ஸரிஸ்வன் அணி என்ற முறையிலே ஓஆர்ஓபிக்கு அருமையான, அதாவது 82 ரிட்டையர் ஆகிருப்பாங்க. 2016க்கு முன்னாடி 3,000 ரூபா தான் பென்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ 30,000 ரூபா. யோசிச்சு பாருங்கள். ஸோ லைஃப் ஹஸ் பிகம் வெரி குட் எக்ஸரிஸ்மெண்ட். இந்த சலுகைக்காக முன்னாள் இராணுவ வீரர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தாங்க. எந்த கவர்மெண்ட்டும் செய்யாததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க, சாதிச்சாங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை இராணுவத்தில் கரெக்ட் தமிழர்கள் எவ்வளோன்னு எனக்கு கணக்கு தெரியாது. பட் என்னென்ன காம்பன்சேஷன் அந்த டயத்தில் 1999 இருந்துச்சோ நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஒருத்தர் இறந்து போனார், அஜய் சிங்னு பேர். ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் 1 பைசாவும் கொடுக்கலன்னு சொன்னார். பட் எங்களது மரியாதைக்குரிய இராணுவ மந்திரி என்ன சொன்னார், ராஜ்நாத் சிங் அவர்கள் 98 லட்சம் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. அதையும் அவர் என்ன ராகுல் காந்தி பொய் சொன்னாருன்னு சொன்னார். ஸோ பாராளுமன்றத்திலே எப்போதுமே உண்மையை பேச வேண்டும். ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல் 98 லட்சம் ரூபாய் இந்த அக்னி வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காஷ்மீரில் நடைபெற்ற அந்த குண்டு வெடிப்பில் அவர் உயிர் நீத்தார். அவருக்கு இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் மற்றும் கிராஜுவிட்டி கொடுத்து 98 லட்சம். அதுபோக பாக்கி பணம் டோட்டலாக 1,67,00,000. ஸோ அதே போல் இந்த உயிர் நீத்த 527 போர் வீரர்களுக்கும்
அந்த டயத்தில் 1999 இருந்த அனைத்து சலுகைகளும் அனைத்து காம்பன்சேஷனும் எல்லா இன்சூரன்ஸு கிராஜுவிட்டி பிஎஃப் எல்லாம் நிச்சயமாக கொடுத்துருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. டேட்டா என்கிட்ட கிடையாது. நிச்சயமாக இல்லாட்டி இவ்வளோ தூரம் ஆர்மியில் சேர்றது, ஏன்னா அக்னிவீர் சேர்றதுக்கு சும்மா 3000 பேர் தான் ஏர்ஃபோர்ஸில் அப்ளை பண்ணவங்க. விண்ணப்பம் தெரிவித்தவர்கள் 7.5 லட்சம் பேர். யோசிச்சு பாருங்கள், 7.5 லட்சம் பேர் 3000 வேக்கன்சி ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஈர்ப்பு இருக்கின்றது இராணுவத்தின் மேலே. ஏன் காரணம்னா நல்ல சம்பளம், அது மட்டும் இல்லை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, அருமையான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, உலகத்திலேயே சிறந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் டிஃபென்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்களே என்பதிலே கூறிக்குள்ள நாங்கள் பெருமை அடைகின்றோம். 527 பேர் சொன்னீங்க. இதில் ஒரு சின்ன ஒரு நிமிடம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வாஜ்பாய் ஐயா அவர்கள் முப்படை தளபதிகளை கூப்பிட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம், ஆனால் 527 பேர் இறந்துட்டாங்களே, எப்படி இது சாத்தியம், ஏன் இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ விமானப்படையில் ஒரு உயர்ந்த இடத்துல எல்லா சீதோஷ நிலைகளையும் ஏற்று பறக்கக்கூடிய, உடனடியாக பறக்கக்கூடிய விமானங்கள், போர் விமானங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு அவங்க சொன்ன அடிப்படையில் தான் உலகளாவிய டெண்டர் போட்டார் வாஜ்பாய் அவர்கள், அதிநவீன விமானம் வேணும்னு சொல்லி. ஆனால் அதற்கு அடுத்து காங்கிரஸ் ஆட்சிகள்லாம் வரும் பொழுது அந்த விமானம் வாங்குகிற திட்டத்தையே அவங்க குடும்பத்தில் அவங்க நண்பர் ஒருத்தர் அந்த விமானத்தை வாங்கணுங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் தள்ளி கொண்டு போய் விமானமே வாங்காமல் விட்டு தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. பாரத பிரதமர் வந்தார், ரஃபேல் விமானம் வந்துச்சு. இன்றைக்கு உலகத்தினுடைய விமானப்படையினுடைய சக்தி நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கோம். நேற்றைக்கு கூட பாருங்கள், ரஷ்யாவிலேருந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் வருது, 120 மிசைல் வருது. வெளிப்படையான ஆர்டர், வெளிப்படையான தன்மை. நம்ம மோடி அவர்கள் வந்த பிறகு தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. ஒரு நவீன விமானம் கூட வாங்காத அரசு இன்றைக்கு நம்ம இராணுவ வீரர்களை பற்றியும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுலாம் வேடிக்கையானது, நகைப்புக்குரியது. நீங்கள் கேட்குற கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கல. மரியாதை என்பது அந்த இராணுவருடைய அந்த உயர்ந்த புகழ்மிக்க தன்மையை நம்ம மக்கள் தமிழ்நாட்டை எங்களுக்கு புரிஞ்சிக்கல. ஒரு ட்ரெயினில் இடம் இல்லாடக்கூடிய உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகும்போது எங்களுக்குரிய கௌரவம் வேறு மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு சில இராணுவ வீரர் நண்பர்கள், என் கூட இருந்த மணிமுத்துன்னு சில நண்பர்கள்லாம் என்கிட்ட பலமுறை விவாதம் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்ன, நம்ம தேசியத்தை பற்றி பார்க்க இவங்க சொன்ன விஷயம் உண்மையான நுட்பமான விஷயம். வாருன்னு எப்படி இருக்கும், பாதிப்பு எப்படி இருக்கும் நம்ம பார்த்ததில்லை. அது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் என்ன, நம்ம தேசியத்தை பற்றி பேசுனா இங்கே இருக்கிற எம்பி அவர் பேர் என்ன ராசா சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் தனித்தனி தான், எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நாடு, இது இந்தியாங்கிறதே கிடையாதுன்னு பேசுகிற ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த உண்மையான அந்த இராணுவ வீரருடைய தியாகம் இங்கே புரிய மாட்டேங்குது. ஓகேல, அவங்களுக்கு பொழுது போகலைங்க. ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிடுவாங்க. 48 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சரும் இங்கே இருக்கிற நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும். தமிழ்நாடு பேர் வரலன்னா ஏறத்தாழ 18 மாநிலங்களோட பேர் வரல. 18 மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு, மோசடி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேடிக்கை? ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம். கேட்டால் பட்ஜெட்டில் உனக்கு என்ன இல்லை? இன்றைக்கி பட்ஜெட்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பயிற்சி, திறன் மேம்பாடுனா தமிழ்நாடு இருக்க போகிறாங்க. முப்தலா கடன் திட்டம் 20 லட்சம் உயர்த்தினா தமிழ்நாடும் பெற போகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு இடத்துல 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்க. 69 லட்சம் பேர் ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க. 69 லட்சம் பேருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போடுறது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு 1 பைசா கொடுக்கல. 242 ரூபா சம்பளம்னா மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு. என்ன இல்லை இங்கே முத்ரா கடன் மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எரிவாயு கனெக்ஷன் கொடுத்த 37 லட்சம் பேருக்கு மானியத்தில்னா மத்திய அரசு கொடுக்குது. 42 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபா ஆண்டு கொடுக்குதுன்னா மத்திய அரசு கொடுக்குது. இங்கே 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசின்னு இலவச அரிசி கொடுக்குறோம். ஆண்டுக்கு 38 லட்சம் டன் கொடுக்குறோம் இலவசமாக. 1 பைசா தமிழ்நாட்டில் வாங்காமல். இதெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க. மொத்தம் ஒதுக்கின தொகை 5465 கோடி. ஆனால் பிஜேபி ஆட்சி, மோடி அவருடைய கவர்மெண்ட் கடந்த 23க்கு முன்னாடி வரைக்கும்
தமிழ்நாடு செக்ஷன், நாட் சதன் ரயில்வே, தமிழ்நாடுக்கு மட்டும் 22,600 கோடி கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு 6,342 கோடி இன்னைக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ 28,400 கோடி கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் இல்லைன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி உங்கள் ஏமாத்து நாடகத்தை பெருசாக காட்டுறதுக்காக மீடியாவில் காட்டுவீங்க, பேப்பரில் போடுவீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணால் இன்னும் பெருசாகும்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக முடியாத முதலமைச்சர் இன்னும் இப்போ தான் புறக்கணிக்கிறாங்கிறாரு. 2 வருஷமாக அவர் போகலை. நிதி ஆயோக்னா என்ன, எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்றா உட்காந்து பேசுகிற இடம். அங்கே அரசியலுக்கு வேலை இல்லை. எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும், நிதித்துறை அதிகாரிகளும் உட்காரணும். அடுத்து இந்த ஓராண்டுக்கு உங்கள் மாநிலத்துக்கு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன வேணும், என்னென்ன திட்டம் கொண்டு வர போகிறீங்க எல்லாம் பேசக்கூடிய இடத்த புறக்கணிக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? இது மக்களை ஏமாத்துற போராட்டம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உட்காருங்க.